ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அக்னி ரினியூவபிள் சொல்யூஷன் அண்ட் தமிழக வானிலை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் அனைவருக்கும் எதிர்பார்த்த அதாவது சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பல நண்பர்கள் கேள்வியாக கேட்டிருந்தீங்க. அது ஒரு ப்ரீஃபான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த ஒரு வீடியோ பதிவு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணலாமா, அதுக்கு பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும், மானியம் எவ்வளோ வந்து கொடுப்பாங்க, நீங்கள் எவ்வளோ கரண்ட் பில் கட்டினா சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணலாம், அதுக்கு எத்தனை கிலோவாட் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முழு தகவல் தான் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம கொடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய தகவல் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். முதல் கட்டமாக 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு அறிவிப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்தது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்துக்கு எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா கோல் மைன்ஸ் மற்றும் அதே போல் அனல் மின் நிலையங்கள் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய தினசரி கரண்ட் யூசேஜ் நமக்கு வந்து இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் இந்த யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகுமா கிடையாது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நான் ரெனியூவபிள் செக்டார்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மறுபடியும் புதுப்பிக்க முடியாது. ஒரு கட்டத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டிங் முடிஞ்சிடும். அது வந்து ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே வந்து அதனால் எடுக்க முடியாது, ப்ரொடக்ஷன் இருக்காது. அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் அந்த ஒரு அனல் மின் நிலையங்கள் நிலக்கரி பேஸ் பண்ணிக்கூடிய கரண்ட் எல்லாம் இருக்குது. ஆனால் இதே நம்ம வந்து இந்த ஒரு செக்டார் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு பாதிப்பாக இருக்கக்கூடாது. இது வந்து நம்ம வேறு மாற்று வழியில் கொண்டு போகணும். இதுக்கு என்ன ஒரு ஆல்டர்னேஷன் வந்து பார்க்கும்போது அப்போ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீம் தான் நம்மளுடைய சூர்யா யோஜனா திட்டம். இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன், அதாவது சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக உங்களுடைய கரண்ட் பில் யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா குறையும், கரண்ட் பில்லே கட்ட தேவையில்லை சொல்லப்போனால். இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற கிலோ வாட்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம் படி 2 மாதத்துக்கு ஒன்ஸ் தான் கரண்ட் பில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. 2 மாதத்துக்கு ஒன்ஸ் தான் அந்த கரண்ட் பில் எடுத்து அதில் 100 யூனிட் வந்து மைனஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த மிச்சம் இருக்கக்கூடிய யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் பில்லுக்கு உங்களுக்கு பில்லாக கொடுக்குறாங்க கரண்ட் யூசேஜுக்கு. அந்த ஒரு 2 மாதத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோ யூனிட் பேஸ் பண்ணி யூசேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேனல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சம்மர் டைமில் எவ்வளோ இருக்குது, அதே வின்டர் டைமில் நீங்கள் எவ்வளோ கரண்ட் பில் யூஸ் பண்ணுறீங்கிறத உங்களுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, நீங்கள் வந்து போன வருஷம் மே மாதம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த ஸ்கீம் என்ன, அந்த ஸ்கீம் எப்படி பேஸ் பண்ணியிருக்கு, கிலோவாட்ஸ் பேஸ் பண்ணி எப்படி அந்த ஒரு மானியம் கொடுத்துருக்காங்க, இது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், எந்த டைமில் நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு வரும், யார் மூலமாக போனால் அந்த ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வருங்கிற ஒரு இதை பார்த்துக்கலாம். மானியம் எடுத்துக்கொள்ளும் போது வந்து பார்த்திங்கன்னா கிலோவாட் பேஸ் பண்ணி ஒரு மானியம் கொடுக்குறாங்க. நீங்கள் 1 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா 30,000 வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இதே 2 கிலோவாட்டாக இருந்ததுன்னா 60,000 கொடுப்பாங்க. 3 கிலோவாட் வந்து பார்த்திங்கன்னா 78,000 வரைக்கும் கொடுப்பாங்க. இந்த 3 கிலோவாட்டு மேலே நீங்கள் எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணாலும் இந்த 78,000 வந்து பார்த்திங்கன்னா சப்சிடி அமௌண்ட், மானியம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஒரு மானியமானது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேனல் இன்ஸ்டால் பண்ணலேருந்து 1 மந்த்துக்குள்ளே, ஒரு 7 நாள்லேருந்து 1 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 1 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சமாக 4 யூனிட் முதல் 5 யூனிட் வரைக்கும் கரண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ப்ரொடக்ஷனாவது டெய்லியும் அந்த ஒரு அந்த ஒரு வெப்பத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு கரண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடும். ஏன்னா சோலார் பேனல் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு இப்போ இருக்க கண்டிஷனில் பாலிகிறிஸ்டலின் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. அந்த பாலிகிறிஸ்டலின் பேனல் ஓரளவுக்கு வெப்பம் இருந்தாலே அது நல்ல கரண்ட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வருடம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 1 கிலோவாட்டை எதை வந்து பேஸ் பண்ணி நம்ம பிரித்து எடுக்கலாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது 1 கிலோவாட் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 4 முதல் 5 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த 1 கிலோவாட் ஒரு நாளைக்கு 4 முதல் 5 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணதுன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்கும், 2 மாதத்துக்கு ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த ஒரு கால்குலேஷன் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் ரேட்டில் பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது குறைஞ்சபட்ச ஒரு யூனிட்டில் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இதை விட அதிகமாக உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்குமே தவிர இதுக்கு கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் தரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ காசு வாங்குறாங்க, 100 யூனிட்குள்ளே இருந்தால் எவ்வளோ, அதே 100 யூனிட் தாண்டி போனால் எவ்வளோங்கிறத பார்ப்போம். முதல்ல 100 யூனிட் கரண்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில்லே வராது. ஏன்னா 100 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. இதே 100 யூனிட் மேலே வந்து பார்த்திங்கன்னா 100 to 200 யூனிட் வரைக்கும் இருந்ததுன்னா 2.25 பைசா பர் யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணி அது கால்குலேட் பண்ணி எடுப்பாங்க. 400 500 யூனிட் வரைக்கும் நீங்கள் வந்து கன்சப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது அந்த ரேட்டுக்கு நீங்கள் வந்து பார்க்கும்போது ₹6 ஒரு யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன் பண்ணி அந்த 500 யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு எவ்வளோங்கிறத ஒரு அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் 500 யூனிட் கரண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹6 ரேட் போடுவாங்க. அந்த ₹6 ரேட்டு போடும்போது
ரூ. 3000 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் வரும். கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ரூ. 3000 கரண்ட் பில் வந்ததுன்னா நீங்கள் 500 யூனிட் யூஸ் பண்ணிக்கிங்கிற ஒரு அர்த்தம் வரும். அதே 500 யூனிட் தாண்டி போகும்போது அதுக்கு வந்து தனி ரேட் வரும். அதாவது நீங்கள் இந்த ஒரு லிஸ்ட்டு நான் டேபிள் கொடுத்துருக்கும் பார்க்கலாம். இதே 1000 யூனிட் மேலே போகும்போது ரூ. 11 ஒரு யூனிட் போடுவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா 800 முதல் அந்த ஒரு 1000 யூனிட்குள்ளே இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10 ஒரு யூனிட் போடுவாங்க. ஒரு யூனிட் ரூ. 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10,000 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் வரும். இந்த ஒரு சார்ட் நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக நல்லா தெளிவாக உங்களுக்கு தெரிய வரும். இந்த சார்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கால்குலேஷன் போட்டிருக்கோம். இந்த கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோலார் பேனல் போடும்போது 1 கிலோவாட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ப்ரொடக்ஷன் இருக்கும், 2 மந்த்து பை மந்த் ப்ரொடக்ஷன், அதாவது 2 மாதத்துக்கு சேர்த்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்கும், அந்த 2 மாதத்தில் வரக்கூடிய வருவாய் எவ்வளோ இருக்கும், அதுக்கு உங்கள் கரண்ட் பில்லுக்கு நீங்கள் எத்தனை கிலோவாட் போட்டால் கரெக்டாக இருக்குங்கிறத இனிமேல் நம்ம வந்து பார்ப்போம். இது முழுக்க அப்ராக்சிமேட் வேல்யூ, அதாவது நம்ம வந்து குறைஞ்ச இதில் யூனிட்லேருந்து போட்டிருக்கோம். அதாவது 1 கிலோவாட் மேக்ஸிமம் 5 யூனிட் ப்ரொடக்ஷன் இருக்குன்னா நம்ம 4 யூனிட்டில் தான் போட்டிருக்கிறோம். நீங்கள் வந்து இதில் பார்க்கும்போது தெரிய வரும். நீங்கள் 1 கிலோவாட் பேனல் போடுறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு, அதாவது 2 மாதத்துக்கு ஒன்ஸாக கரண்ட் பில் எடுப்பாங்க. அந்த 2 மாதத்துக்கு ஒன்ஸில் 248 யூனிட் அல்லது 260 270 யூனிட் இருந்ததுன்னா ப்ரொடக்ஷன் இருக்கும். 270 யூனிட் வரைக்கும் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 மாதத்துக்கு சேர்த்து கரண்ட் பில் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1200 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் ரூ. 1000 கரண்ட் பில் கட்டுறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவாட் போடலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரூ. 3000 கரண்ட் பில் கட்டுறவங்களா இருந்ததுன்னா 2 கிலோவாட் நீங்கள் வந்து போடலாம். ஏன்னா 2 கிலோவாட்டில் வந்து நீங்கள் பை மந்த்தாக நீங்கள் வந்து பார்க்கும்போது 500 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இருக்கும். அந்த 500 யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒரு யூனிட்டுக்கு ரூ. 6. 500 யூனிட் தாண்டியது அல்லது 400 to 500 யூனிட் பார்க்கும்போது ஒரு யூனிட்டுக்கு ரூ. 6 கணக்கு எடுத்தோம்னா ஒரு 2 மாதத்துக்கு நம்ம கணக்கு பண்ண ரூ. 3000 அல்லது 3100 வரும். நம்ம வந்துங்க அப்ராக்சிமேட் ரேட்டில் 2976 போட்டிருக்கோம். 3100 வரைக்கும் வரும். அதனால் உங்கள் கரண்ட் பில் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 3000 வரைக்கும் கரண்ட் பில் வந்துன்னா நீங்கள் 2 கிலோவாட் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணலாம். இதே ரூ. 3000 மேலே வந்ததுன்னா 3 கிலோவாட் நீங்கள் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணலாம். அதாவது 3 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆனது 868 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் இருக்கும். அந்த 868 யூனிட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜஸ், அதாவது நீங்கள் வந்து பே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10,000 அல்லது 8,000 9,000 வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில் கட்டுறீங்கன்னா நீங்கள் 3 கிலோவாட் போடலாம். ஏன்னா 3 கிலோவாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ப்ரொடக்ஷன் ஆனது 868 யூனிட் இருக்கும்போது ஒரு 900 யூனிட் வரைக்கும் இருக்கும். அந்த 900 யூனிட்டுக்கான ரேட் நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 10 வந்து போடுவாங்க. பர் யூனிட்டுக்கு ரூ. 10 போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிச்சம் பண்ண முடியும். அதனால் முதல் 3 கிலோவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ கிலோவாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூட்டபுளாக இருக்குங்கிறத இதில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா 3 கிலோவாட் போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பை மந்த்லி, அதாவது நீங்கள் ஒரு வாட்டி கரண்ட் பில் கட்டும் போது 10,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேவிங் பண்ணலாம் ஒரு 3 கிலோவாட் போடும்போது. அதே 1 கிலோவாட் போட்டிங்கன்னா 1500 வரைக்கும் நீங்கள் சேவிங் பண்ணலாம். 2 கிலோவாட் போட்டிங்கன்னா 3000 வரைக்கும் நீங்கள் வந்து சேவிங் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்குலேஷனில் நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். அதாவது மோஸ்ட்லி 90 to 80% வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோவாட்ஸ்க்குள்ளே தான் அடங்கும். அதாவது ஒரு 9,000 தான் கரண்ட் பில் கட்டுவாங்க, அதுக்குள்ளே அடங்கும். இதே இந்த 9,000 தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில் கட்டுறவங்க சில பேர் இருப்பாங்க. அவங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்குலேஷன் படி நீங்கள் 5 கிலோவாட் வரைக்கும் போட்டால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 15,000 18,000 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு லாபமாக கிடைக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ரேட் தான், அதாவது ஒரு குறைந்தபட்ச விலையில் வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கோம். இதை விட நமக்கு வந்து அதிகமாக தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங் வரும், இது கம்மியாக வராது. இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம், இப்போது இவ்வளோ போடுறோம், இவ்வளோ இதனால் நமக்கு வந்து என்ன லாபம்னு நீங்கள் வந்து பார்க்கும்போது இதுக்கு காஸ்ட் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் எவ்வளோ ஆகும்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் 1 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணால் 75,000 ஆகும். 75,000 வந்து சப்சிடி அமௌண்ட் சொல்லக்கூடிய மானியம் நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 30,000 கொடுத்துருவாங்க. உங்களுடைய மேனுவல் காஸ்ட் அதிகபட்சமாக நான் சொல்லக்கூடியது, அதிகபட்சமாக நீங்கள் உங்கள் கை காசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45,000 போடுற மாதிரி அதிகபட்சம் அளவு நம்ம சொல்கிறது. ஒரு 35,000 இருக்கலாம், 38,000 இருக்கலாம், அல்லது 45,000 வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நம்ம சொல்கிறோம். இதே நம்ம வந்து அடுத்ததாக 2 கிலோவாட் போடும்போது 1,50,000 வரும் மொத்த அமௌண்ட்டு. அதை சப்சிடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் 60,000 கொடுக்குறாங்க. அந்த 60,000 மைனஸ் பண்ணும்போது 90,000 வரைக்கும் அதிகபட்சமாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகபட்சம் அமௌண்ட் தான் நம்ம சொல்லிட்டுருவோம். அதுக்கு கம்மி கூட நம்ம வந்து 70,000 கூட முடிக்கிறவங்க இருக்காங்க, 70,000 75,000 கூட முடிக்கிறவங்க இருக்காங்க. அது பேனலோடைய கெப்பாசிட்டி, பேனலோடைய குவாலிட்டியை பொறுத்து இருக்குது. அதே 3 கிலோவாட் போடும்போது 78,000 வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடி அமௌண்ட் கொடுப்பாங்க. நமக்கு செலவாகிறது 1,85,000 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொத்த செலவு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 78,000 வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அமௌண்ட் போச்சுன்னா உங்களுக்கு வந்து 1,07,000 வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மேனுவல் காஸ்ட் ஆகும். இதே நீங்கள் வந்து இன்னும் இதில் கம்மி பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
90 95 ஆயிரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஒரு ஃபைனல் அமௌண்ட்டாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் 3 கிலோ வாட்டுக்கு. இது மேலே போக போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கிலோ வாட்ஸ் அதிகமாக ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்குமே தவிர அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இப்போ வரைக்கும் நம்ம ஒரு பேனல் ஒரு கிலோ வாட் போட்டால் எவ்வளோ கரண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும், நீங்கள் அதனால் எவ்வளோ பணம் மேனுவலாக கட்ட வேண்டியது இருக்கும், சப்சிடி எவ்வளோ அமௌண்ட் இருக்கும், வருஷத்துக்கு எவ்வளோ வந்து டேர்ன் ஓவர் கிடைக்கும் நம்ம வந்து பார்த்துருப்போம். இதே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிஸ்னஸாக ஒரு எக்கனாமிக்காக ஒரு இன்கம் எவ்வளோ கிடைக்கலாம் இந்த ஒரு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுனால. இதனால் வந்து எத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும், ஒரு 25 வருஷத்துக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் எவ்வளோ இருக்கும், 10 வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குங்கிற ஒரு கால்குலேஷன் இனிமேல் வந்து பார்ப்போம். இப்போ நீங்கள் 1 கிலோ வாட் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6000 கிடைக்கும் ஸ்டார்டிங்கில். இதே நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பார்க்கும்போது 60,000, 25 வருஷத்துக்கு பார்க்கும்போது 15 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் பில் வந்து பார்த்திங்கன்னா சேவிங் பண்ணி இந்த ஒரு 45,000 நீங்கள் வந்து முதலீடாக போடும்போது உங்களுக்கு 15 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 25 வருஷத்தில் உங்களுக்கு லாபகரமாக ஈட்டி தரக்கூடிய ஒரு சிறப்பானதுன்னு சொல்லலாம் நம்ம சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் கிலோவாட் போக போக உங்களுக்கு வந்து அதே அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் ஓவர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த 7 வருஷத்தில் நீங்கள் போட்ட அமௌண்ட்டை எடுத்துடலாம். அதே 2 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணும்போது 6 வருஷத்தில் எடுத்துடலாம். 3 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணும்போது 2 வருஷத்தில் 2 to 3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே போக போக வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் 3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்ட முதலீடு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். இதனால் உங்களுக்கு வந்து லாபம் எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து மேனுவல் காஸ்ட், அதாவது நீங்கள் உங்கள் சொந்த பணம் எல்லாம் போட்டது போக மிச்சம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும். நீங்கள் 1 கிலோவாட் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலீடாக 1,10,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். அதாவது நீங்கள் போட்டக்கூடிய மேனுவல் காஸ்ட் 45,000 உங்களுடைய சொந்த பணம் போக லாபமாக 1,10,000 வரைக்கும் கிடைக்கும். இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோவாட் 4 கிலோவாட்னா போனீங்கன்னா 14 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 14 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாபம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய ஒரு தொழில் தான் வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும். இது எதனால் இந்த டிஃப்ரெண்ட், அதாவது 1 கிலோ வாட்டுக்கும் 4 கிலோ வாட்டுக்கும் எதனால் இந்த ஒரு ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்னா, நீங்கள் முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 400 யூனிட் வரைக்கும் ஒரு ப்ரைஸும் 400 யூனிட் மேலே ஒரு ப்ரைஸ் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4,000 5,000க்கு மேலே நீங்கள் வந்து ஒரு குறைஞ்சபட்சமாக 2,000க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வாட்டி நீங்கள் கரண்ட் பில் கட்டுறீங்கன்னா நீங்கள் இது வந்து தாராளமாக இன்ஸ்டால் பண்ணலாம். அதுவும் 10,000 12,000 8,000 வரைக்கும் நீங்கள் கரண்ட் பில் கட்டுறவங்க இது ரொம்ப தாராளமாக இன்ஸ்டால் பண்ணலாம். லட்சக்கணக்கில் ஒரு 10 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 10 முதல் 15 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இதனால் லாபம் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு முதலீடாக நம்ம சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பம்ப் செட்டு மோட்டார், அதாவது ஒரு வயல்வெளியில் பம்ப் செட்டு மோட்டார் வச்சுருப்பீங்க, கரண்ட் இல்லாமல் இருக்கும். அந்த இடங்களில் கூட நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுனால நீங்கள் வந்து நம்ம கவர்மெண்ட்கிட்ட போய் கரண்ட்டுக்காக நம்ம வந்து 2 லட்சம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்குது. 5 லட்சம் அல்லது 2 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டுக்காக நம்ம அமௌண்ட் பே பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இபி கனெக்ஷனே கொடுக்குறாங்க விவசாயத்துக்கு. அதனால் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த இபி கனெக்ஷன் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். புதுசாக வீடு கட்டுறவங்களும் நீங்கள் வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே நம்ம வந்து இபி பில் கட்ட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் நீங்கள் கம்மியான யூனிட்ஸ் ஒரு சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டிருக்க சோலார் பேனல் மாதத்துக்கு, அதாவது நீங்கள் கரண்ட் பில் கட்டுறதுக்கு அந்த 2 மாதத்துக்கு சேர்த்து ஒரு 500 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 450 யூனிட் தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. மிச்சம் 50 யூனிட் இருந்ததுன்னா இயர் எண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஆனுவல் இயர் எண்டு வந்து பார்த்திங்கன்னா March 31 to 31 அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். எப்போனா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா 500 யூனிட்டுக்கும் மேலே 650 யூனிட் 750 யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கும் போது முன்னாடி எப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த மிச்சர் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மைனஸ் பண்ணிக்கலாம். அந்த March 31 நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஒரு மாதம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு மாதம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 31 மார்ச்சுக்குள்ளே அந்த கரெக்டான ஸ்டேபிள் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேணாம், கரெக்டாக அந்த 0க்குள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது ரெனியூவபிள் எனர்ஜி 25 வருஷம் முதல் 30 வருஷம் வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதனால் நீங்கள் துணிஞ்சு இந்த ஒரு முதலீட்டில் நீங்கள் இறங்கலாம். இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பற்றி சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.